நான் வந்து என்னுடைய அம்மாவை பற்றின ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். இவங்க தான் என்னுடைய அம்மா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சிருந்து நிற்காம ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்வாங்க. எல்லா வேலையும் மனசார செய்வாங்க. இந்த ஸ்டோரி பண்ணும்போது தெரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு வேலையும் பார்த்து மனசார செஞ்சாங்கன்றது அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இங்கே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். எனக்கு ஏன் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சது அப்படின்னா, என்னோட ஃபோட்டோகிராஃபி மூலமாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நான் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக என்னோட ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜேர்னலிசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் நான் எடுத்தேன். ஒரு செங்கல் கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். மொத்தம் 120 கிலோ எங்கள் தாத்தா தள்ளிட்டு போனோம். அவளுக்கு வந்து மூட்டு வலி, நிறைய கால் வலிலாம் இருக்கும். அதையும் தாண்டி நானும் எங்கள் அக்காவும் படிச்சு முன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. இந்த பில்டிங் கட்ட தேவையான செங்கல் வந்து எப்படி வந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த செங்கல் சோலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எடுத்தேன். மாடல் ஸ்கூலில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் எதையுமே யோசிக்காமல் அதில் தான் போய் ஜாயின் ஆனேன். அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்மில் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோ மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறையா இருக்குது, சமூகத்தை எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா சொன்னார், இவங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க வேணாம், இவங்கெல்லாம் நம்மளோட கீழே இருக்கவங்க, அவங்கள போய் தேடி ஃபோட்டோ எடுக்கணுமா அந்த மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம அப்பாவோட அந்த எண்ணத்தை மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன். 15 வருஷமா வந்துட்டு எங்கள் அப்பா இந்த கொத்தனார் வேலை தான் பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் இந்த ஃபோட்டோ ஸ்டோரி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. வீட்டில் காசு கொடுக்க முடியாது, படிக்கலாம். அப்பா வந்துட்டு இந்த சிவில் இன்ஜினியரிங் படித்ததுனால இந்த வேலைக்கு வந்துட்டு அப்போ ஜாயின் பண்ணாங்க. 15 வருஷமா வந்துட்டு இந்த வேலையில தான் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்துட்டு ஃபினிஷ் பண்ண முடியாத சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்துட்டு நானும் சிவில் இன்ஜினியரிங் காட்டுவேன். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வேலையை பார்த்தாலும் நம்ம சொசைட்டியில் ஆண்களுக்கு சம்பளம் அதிகமாகவும், பர்டிகுலராக கிராமத்தில் பெண்களுக்கு சம்பளம் கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மா பல வேலை பண்ணி எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரி நான் எடுத்திருப்பேன். மண்டே வீக்லி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. அந்த மண்டே கூட காட்டு வேலைக்கு போயிட்டு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாடாத மல்லிகை மாதிரி இந்த வாடாத மல்லிகாவும் இருந்து தான் ஹஸ்பண்டையும் தான் பிள்ளையும் அவங்க சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் அந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கள் அம்மா வந்து நகரத்துக்கு போகணும் சித்தாள் வேலைக்கு. அதனால காலையில் 7 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மாவை கிளப்பி விடுறதுக்காக எங்கள் அப்பா தான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாரு. வீட்டு வேலையை பார்த்துட்டு எங்கள் அம்மாவையும் கிளப்பி விட்டுட்டு அவரும் கிளம்பி போவார். ஜார்க்கண்ட் 9th ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ் படித்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பார்த்து ஏதோ ஐடியா இல்லை. பட் இப்போ யூ கேன் see here, I have written in Tamil. என் பேர் ஹரிணி சார். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் சார். நான் வந்து என்னோட அம்மாவோட ஸ்டோரியை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் சார். ஏன் அப்படின்னா என் அம்மா வந்து டே டு டே லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன் சார். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா கஷ்டப்படுறதை நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் என் அம்மா கஷ்டப்படுறதை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் போயிடுவோம் சார். அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சது கிடையாது. எனக்கு வந்து 2 தங்கச்சிங்க இருக்காங்க சார். மொத்தம் எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கோம். அப்பா வந்து வெல்டிங் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த புகை சேராமல் வந்து நுரையீரல் வந்து இதாகிருக்கும் சார் லைட்டாக. அதனால அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி வேலை பார்க்க முடியாது சார். அம்மா தான் அப்பா கூடயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வீட்டையும் பார்த்துக்கிறாங்க சார். அதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் காமிக்கணும்னு நினச்சேன் சார். அதனால நான் இவ்வளோ இது எங்கள் அம்மாவோட லைஃப் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் சார். இது பைலட் ஆனோன்னு ஆசை இருக்குது சார். ஃபோட்டோ அது கேமரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன வயசுலேருந்தே அண்ணாங்க இவங்கெல்லாம் கேமரா யூஸ் பண்ணுவாங்க சார். அதனால அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் சார். அப்புறம் எனக்கு கேமரா பிடிக்கிறது எப்படி அதெல்லாமே வந்து மாடல் ஸ்கூலில் வந்து அக்கா தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. ட்ரைனர் அக்கா வினோதினி அக்கான்னு ஒரு அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க சார். அது வந்து எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நம்ம வந்து ஒரு பிக்சரில் நம்மளால் எவ்வளோ காட்ட முடியும், அது வந்து அதான் சொல்லுவோம் சார், ஒரு படம் வந்து 1000 வார்த்தைக்கு சமமானது. அந்த மாதிரி ஒரு பிக்சரில் நம்மளால் மொத்த ஸ்டோரி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல கற்றுக் கொடுத்தது அந்த கதை சார் எனக்கு. எங்கள் அம்மா இப்போ பூ பறிச்சிட்டு இருக்கும்போது நான் எடுத்தது ஃபோட்டோ சார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த ஃபோட்டோ. ஏமா மோஸ்ட்லி கார்டன் பண்ணுறதுனா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நிறையா வீட்டில் பூச்செடிங்கெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க சார் அம்மா. அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. என் பேர் வந்து ஃபஸ்லுர் ரஹ்மான் சார். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் செக்ஷன் படிக்கிறேன். நான் வந்து குதிரை வளர்க்கத்தை பற்றி ஸ்டோரி எடுத்துக்கிறேன் சார். நாங்கள் வந்து பர்சனலாக ஒரு ஹார்ஸ் வந்து செல்ல பிராணியாக வீட்டில் வளர்த்துனுக்குறோம். அப்புறம் வந்து நாங்கள் வாங்கின ஒருத்தர் வந்து என்னோடய ரிலேட்டிவ். அவர் வந்து ரொம்ப நாளாகவே ஹார்ஸ்லாம் ஒரு 3 ஜென்ரேஷனாகவே ஹார்ஸ்லாம் வளர்த்துன்னு இருக்காங்க.
அதை வச்சு தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிறேன். அப்போல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் நிறைய குதிரைலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் அது யாரும் சரியாக யூஸ் பண்ணதில்ல, கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் வந்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாத இன்றைக்கும் ஆர்ட்ஸ்லாம் வந்து அவங்க பசங்கள்லாம் வளர்த்துன்னு இருக்காங்க. அவங்க நிறைய பந்தயத்துக்கும் ஆர்ட்ஸ்லாம் நிறைய ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேலூர் கோட்டை பின்னாடி வந்து நிறைய டூரிஸ்ட் கைட்லாம் வராங்க. அவங்களுக்கு கூன் போகிறதுக்கு வந்து அவங்க ஆர்ட்ஸ்லாம் நிறைய வளர்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து டான்ஸிங்க்கு வாடகை ஓடுது, கல்யாணத்துக்கு, அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு சேரட் போட்டு ஓட்டுறது, நிறைய வந்து அவங்களும் ஹார்ஸ்லாம் வச்சு அதே தொழிலாக நடத்துகிறாங்க. அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் ஈரோட்டில் அந்தியூரில் வந்து குருநாதர் சுவாமி கோயில் திருவிழா முன்னிட்டு பெரிய குதிரை சந்தை ஒன்று நடக்கும். அது வந்து வருஷமாக நடக்கும். நான் வந்து அங்கே போய் ஆர்ட்ஸ் பற்றி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. இந்த ஃபோட்டோ அங்கே எடுத்தது தான். நானும் எங்கள் அப்பாவும் போயிருந்தோம். அப்போ எடுத்தோம் அந்த ஃபோட்டோவை. அங்கே வந்து நிறைய குதிரைங்களாம் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து மார்வாரி ஷோ, அந்த ஷோ பேர். அங்கே வந்து வெளியூர்லேருந்து நிறைய குதிரைங்களாம் வரும். தமிழ்நாட்டிலையும் இருக்கிற குதிரைங்களாம் வந்து அந்த ஷோக்கு போவோம். அந்த ஷோ கண்டக்ட் பண்ணி தான் அதே நான் ஃபோட்டோவை அதில் எடுத்திருக்கேன் சார். இந்த ஃபோட்டோ வந்து சடனாக ஃபோனில் எடுக்கிறது வேறு சார். ஆனால் கேமராவில் எடுக்கும்போது கரெக்டாக மேனுவல் மோடில் வச்சு செட் பண்ணி எடுக்கும்போது சடனாக வராது. ஒரு சிலது டக்குன்னு பிளர் ஆகும். அது எடுக்கும்போது நான் கரெக்டாக அது ஃபோக்கஸாக வச்சு இப்படி தான் எடுக்கணும் போது சடனாக எடுத்தேன். அந்த ஒரு ஃபோட்டோ வண்டி பக்காவாக வந்துச்சு இது. அதனால் எனக்கு இது பிடிச்ச ஃபோட்டோ சார். சார் ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு நான் வந்து 11th தான் வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்தேன். அப்போ வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்லாம் இருக்கும். அதில் வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருந்தானுங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்போ நானும் யோசிச்சு எனக்கு இந்த மாதிரி கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. அப்போ நான் அவர்கிட்ட போய் 12th ஸ்டாண்டர்டில் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தேன் எங்கள் மாஸ்டர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னான்னா, தம்பி நீ ஃபோட்டோ எடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை, நீ அந்த ஃபோட்டோ மூலிமா ஒரு கதை சொல்லணும், அந்த ஃபோட்டோவில் ஒரு கதை இருக்கணும்னு சொன்னார். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு தான் நான் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தேன். இதே நான் மெயினாக எடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் ஹார்ஸ்ன்னு போது பீச்சில் அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பார்க்குறாங்க. சின்ன பசங்களாம் வந்து குதிரை அப்படின்னு வந்து ஆசையாக பார்க்குறாங்க. உங்கள் பசங்கள்லாம் வந்து நிறைய ரைடிங் கிளாஸ்லாம் பக்கத்தில் எங்கே இருந்தால் கூண்டு போய் விடுங்க, அவங்க கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து நிறைய ஹார்ஸ் வளர்க்கறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் இந்த ஸ்டோரி வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கும் இதெல்லாம் தெரியணும்னால தான் இந்த ஸ்டோரி நான் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து தனம். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் என்ன ஸ்டோரி பண்ணியிருக்கேன்னா வந்து பூ வைப்பாங்கடா அவங்க ஸ்டோரி தான் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நானும் எங்கள் அப்பா வந்து பூ மார்க்கெட் போகணும். அப்போ அந்த பூலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா வந்து இந்த பூவில் வந்து கிராமத்து மக்கள் தோட்டத்துலேருந்து பூ வந்து பறிச்சு எடுத்து வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பூ வந்து சென்னை பக்கத்து ஊர்லாம் போய் விற்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி பண்ண எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால அதுக்கு நான் எடுத்த டாபிக் பேர் தான் வந்து பூக்களின் வாழ்க்கை பயணம். இதோட யாரோட ஸ்டோரி நான் பண்ணியிருக்கேன்னா வந்து ஒய்ஃப் விஜயா ஸ்டோரி தான் பண்ணியிருக்கேன். இவங்க தான் வந்து பூ தோட்டம் வச்சுருக்காங்க. எங்கள் தோட்டத்தில் வந்து மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லிப்பூ இருக்குது. இவங்க வந்து எப்போவுமே விடிய காலையில் எழுந்து அவங்க வீட்டில் வந்து மாடு இருக்குது, பால் கறந்து பால் விற்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செஞ்சு அதை வந்து தோட்டத்துக்கு எடுத்து வந்துடுவாங்க. தோட்டத்துலேருந்து பூ பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற கடையை வந்து அவங்க பையன் முட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்கடா எல்லார் வாழ்க்கை அவங்க கையில், அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அந்த மல்லிப்பூவில். அதே மாதிரி இந்த பூவில் இருக்க தேனை குடிக்க வந்து தேனி வரும்ல, அந்த தேனி கிட்ட நான் என்ன கத்துக்கிறேன்னா, அந்த தேனி என்ன பண்ணும், ஒவ்வொரு மல்லிப்பூவில் இருக்கிற குட்டி குட்டி தேனை வந்து சேகரிச்சு அந்த தேன் கூட்டில் போய் சேர்க்கொண்ட. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம லைஃப் எல்லாரும் நிறைய பர்சன்ஸை வந்து மீட் பண்ணுவோம். அவங்க கிட்ட இருக்கிற குட் திங், அந்த ஸ்வீட்னஸ், அந்த குட் திங்கை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி நம்மளும் நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நான் ஹனிபி கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மல்லிப்பூ செடி நட்டு வச்சதுலேருந்து வர எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பட்டுருக்கோம். கிளைமேட் சேஞ்ச்னால மழை பெஞ்சிச்சுன்னா அது வந்து அழுகிடும், இல்லை புயல் அடிச்சிச்சுன்னா அது வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஒரு அழகான மல்லிப்பூ பூக்குறது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் பிறந்ததுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு நம்மளும் அழகான மல்லிப்பூ மாதிரி வளர்ந்து நிற்கணும். நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஏன் ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன்னா, ஒரு படம் 1000 வார்த்தைகள் சமம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் நான் நிறைய ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் நான் செலக்ட் பண்ணேன்.
என் பேர் பிரியதர்ஷினி. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து பயோசிஎஸ் படிக்கிறேன் 12th ஸ்டாண்டர்டு. நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணது வந்து செங்கல் சூளை. நான் ஏன் அதை எடுத்தேன்னா, என் ஊர் சைடு வந்து அதிகமாக வந்து செங்கல் சூளை இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த இதை எடுத்தேன். அங்கே போய் தெரிஞ்ச பிறகு அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செங்கலை செய்கிறாங்கன்னு. நம்ம ஈஸியாக வந்து ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிடும் கட்டி முடிச்சுட்டு. ஆனால் பட் அங்கே வந்து அந்த செங்கலுக்குள்ளே எவ்வளோ உழைப்பு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியுறதில்ல. அங்கே போய் பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து அவ்வளோ உழைப்பு இருக்குன்னு. இதில் முக்கியமாக 2 குடும்பத்தை பற்றி நான் எடுத்தேன். அவங்க வந்து அந்த குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி அவங்க கால்லேருந்து கல் முள் எல்லாமே குத்தோம். அந்த அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற வருமானத்தில் தான் அவங்க வந்து அவங்க குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. படித்து அவங்க ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, பிள்ளைங்க வந்து நல்ல வேலைக்கு போகணும். அது அவங்களோட கனவாக இருக்குது. இதே மாட்டிக்கு தான் எல்லா பேரண்ட்ஸும் இருக்காங்க. இது அவங்க உழைப்போட அடையாளம். லாஸ்ட்டில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறக்கும் வந்து அவங்களுக்கு வந்து கால் கழுவுவாங்க. கால் கழுவிட்டு இதோட அவங்க ஸ்டாப் ஆக போகிறதில்ல. அவங்களோடது வேலை எப்பயும் எல்லா அடுத்தடுத்த நாள்லேயும் அவங்களுக்கு வந்து தொடரிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லுது. ஹாய், என் பேர் கனிகா. நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ்னால் பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் ஃபோட்டோஸ்னால் பிடிக்கும். அதுலேருந்து வந்து அப்போ தான் வந்து நான் வந்து மாடல் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்மில் வந்து ஃபோட்டோகிராஃபி சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ்னால் என்ன, அதை பற்றி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு ஃபோட்டோ அப்படின்றது சாதாரணமான ஒன்று இல்லை. அதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் ஒரு 1000 கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து எனக்கு பிடிச்சி நான் பண்ண டாக்குமெண்டேஷன் தான் இது வந்து என்னென்னா, நான் வந்து பண்ணியிருக்க டாக்குமெண்டேஷன் என்னென்னா, ஒரு பாட் செய்கிறவர் அவரை பற்றி எடுத்திருக்கேன். இந்த டாக்குமெண்டேஷன்லேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஃபோட்டோனா அது வந்து இதுதான். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு நிஜமாலவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பானை செய்கிற விதமும் அவரோட நுணுக்கமான ஒரு செயலையும் வந்து இந்த ஃபோட்டோ வந்து காட்டுறதா எனக்கு வந்து தெரியுது. இந்த வாய்ப்பை கொடுத்த கவர்மெண்ட்க்கு தேங்க்யூ. என்னோட பேர் வந்து தயா. நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வரேன். எனக்கு ஏன் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சது அப்படின்னா, என்னோட ஃபோட்டோகிராஃபி மூலமாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை நான் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக என்னோட ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜேர்னலிசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவும் நான் எடுத்தேன். நான் எடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரி. கரூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஃபேமஸாக இருக்குது. ஆனால் கரூர் டிஸ்ட்ரிக்டில் மாயனூரில் இந்த மாதிரி ஃபிஷரி ஃபேமஸாக இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன். இங்கே நிறைய பேர் வந்து மிட் நைட்டில் ஃபிஷ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் வந்து டைம் பாஸ்க்காக ஃபிஷிங் பண்ணுவாங்க. பட் இவங்களோட வாழ்வாதாரமே ஃபிஷிங்கில் தான் இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னா அது இந்த ஃபோட்டோவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னும் படிப்பு கொடுக்கப்படல. ஒரு சைல்டு லேபரை வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இவங்களோட வாழ்வாதாரத்தில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படவே இல்லைங்கிறத என்னோட ஒரே வருத்தமாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது. பட் என்னோட ஃபோட்டோ மூலமாக இதை திருத்த முடியும்னு நான் ஆசைப்படுறேன். வணக்கம், என்னுடைய பேர் சிவபிரகாஷ். நான் சேலத்துலேருந்து வரேன். சேலத்தில் வந்து எடப்பாடி பக்கத்தில் ஆடியோர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து பார்த்தோம்னா என்ன கதை எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்கள் தாத்தா பற்றி தான் எடுத்திருக்கேன். ஏன் எங்கள் தாத்தா எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவோட மேரேஜுக்கு அப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா 3 பேரும் எங்கள் தாத்தா வீட்டில் தான் இருக்கோம். அதுதான் எங்கள் தாத்தா வீடு. அவர் தான் எங்கள் தாத்தா. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவார். எழுந்திரிச்சு அவளோட முதல் வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆடு மாடுகளெல்லாம் பிடிச்சி கட்டிடுவார். பிடிச்சி கட்டிட்டு மாட்டுக்கு வந்து பால் கறந்துட்டு வேலைக்கு கிளம்பிடுவார். காலையில் சாப்பிட மாட்டார். அந்த காலையில் சாப்பாட்டையும் மத்தியான சாப்பாட்டையும் சேர்த்து இந்த தூக்கவாளியில் வந்து பார்த்தோம்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே போனோடனே அவரோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த செங்கல் எல்லாம் வந்து பச்சை செங்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த செங்கல் தான் இதுங்கெல்லாம் அந்த செங்கல் காஞ்சிட்டு இருக்கும். அந்த செங்கலை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறது ஒரு ஒர்க்கு. அந்த வண்டியில் மொத்தம் வந்து 60 செங்கல் எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளிட்டு போகணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செங்கல் சுடுவாங்கல்ல, அதுதான் இந்த இடம். செங்கல் சுடுற இடத்துக்கு தள்ளிட்டு போகணும். கொண்டு போய் கொடுத்தாங்க, வண்டி தள்ளிட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேலே கிட்ட வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு ஒரு டோக்கன் வந்து மேலே கொடுப்பாங்க. அதுதான் அந்த டோக்கன்ஸ்லாம். ஒரு டோக்கனுக்கு கிட்டத்தட்ட 16 ரூபா. எங்கள் தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகணும். ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் வாங்குறாரோ அதுதான் அவருடைய தினக்கூலி. அப்புறம் ஒரு செங்கல் கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். மொத்தம் 120 கிலோ எங்கள் தாத்தா தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போனோம்னா அவளுக்கு வந்து மூட்டு வலி, நிறைய கால் வலிலாம் இருக்கும். அதையும் தாண்டி நானும் எங்கள் அக்காவும் படித்து முன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் வந்து அவர் வந்து சாப்பிடும் பொழுது மதிய நேரம் வந்து மரத்துக்கடை நிழல் இருக்கும்ல, நிழல் கடையில் கொஞ்சம் சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார்.
இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே வேலை செய்கிறவங்க. இவங்க எல்லாத்தையும் ஏன் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் பில்டிங் கட்டி சொகுசாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் சொகுசாக தான் வாழ்கிறோம். அந்த பில்டிங் கட்ட தேவையான செங்கல் வந்து எப்படி வந்துச்சு, அது யார் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறது இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த செங்கல் சோலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் எடுத்தேன். அப்போ எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ தான். அவர் அந்த ஃபோட்டோ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 120 கிலோவையும் தள்ளிட்டு போறாரு. அவருடைய கால் வலி எதையும் பொறுத்து கொள்ளாம தள்ளிட்டு போகும் பொழுது அந்த ஃபுல் ஃப்ரேம்னே சொல்லிடலாம், அந்த இழுத்துட்டு போறாரு செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தும் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன். என் பேர் வந்து கவின்குமார். என் சொந்த ஊர் வந்து தருமபுரி. ஆனால் நான் இங்கே வந்து சென்னையில் COI மாடல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து என்னுடைய அம்மாவை பற்றின ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். இவங்க தான் என்னுடைய அம்மா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சிருந்து நிற்காம ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்வாங்க. எல்லா வேலையும் மனசார செய்வாங்க. அவங்க வந்து வேலை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி அதை பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஹாபி தான் அவங்களுக்கு பிடிச்ச அந்த கார்டனிங். அவங்க வந்து கார்டனிங் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆள். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அது மற்றவங்க மேலே காமிக்க மாட்டாங்க. மற்றவங்க கூட பழகும்போது சகஜமாக ஜாலியாக பழகுவாங்க. வீட்டில் வந்து மிக்சி கிரைண்டர் இருந்தாலும் அம்மா வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், டேஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஆட்டுக்கல்ல தான் சமைப்பாங்க. அம்மா கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நாங்கள் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம். தீபாவளி அப்போ நாங்கள் எவ்வளோ ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் நான் ஏன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்மா ஸ்டோரி வந்து சும்மா எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக பார்த்தா தான் தெரிஞ்சு அம்மா இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ டயர்ட் ஆகி நம்ம கூட எவ்வளோ ஜாலியாக பழகுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு வாட்டி கூட அதை சொல்லி காட்டினதில்லை. நாங்கள் கூட நினச்சோம் அம்மா என்னதான் வேலை செஞ்சிட போகிறாங்கன்ட்டு. ஆனால் இந்த ஸ்டோரி பண்ணும்போது தெரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு வேலையும் பார்த்து மனசார செஞ்சாங்கன்றது. அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து நினச்சிருந்து அழுந்துருக்கேன், ஆனால் நான் அழலை. ஏன்னா நான் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து அவமதிக்க விரும்பல. எனக்கு இந்த ஃபோட்டோ ஸ்டோரியில் பிடிச்ச ஃபோட்டோ எதுனா அந்த ஆல்பமில் இருக்க அந்த ஃபோட்டோ தான், அந்த ஒயிட் கலர் சாரி கட்டிகிட்டு இருக்க ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ இங்கே வச்சதுக்கு கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலுக்கும் பழனிக்குமார் அண்ணாவுக்கும் அப்புறம் IAS சுதன் சார் இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அதுவும் எக்மேன் மியூசியத்தில் சென்னையில் நான் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய ஃபோட்டோ ஸ்டோரி ஒன்று அசம்பிள் ஆகும் நான் கற்பனைன்னு கூட நினச்சி பார்க்கல. இப்போ வந்து இது அசம்பிள் ஆன உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்பா வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தமிழரசி. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். இந்த கண்டிராத கோணங்கள் 3.0 இந்த எக்ஸிபிஷனில் என்னுடைய பாட்டியோடைய கதையை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். என்னுடைய பாட்டியோடைய கதையை இங்கே டிஸ்பிளே பண்ணுறது ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. நான் ஏன் என்னுடைய பாட்டியோடைய கதையை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன்னா, என்னுடைய பாட்டியோடைய கஷ்டத்தையும் அவங்க வந்து வேலை செய்யறதுல இருக்கிற கஷ்டத்தையும் உங்களுடைய உணர்வையும் வெளிக்கொண்டு வரதுக்காக என்னுடைய பாட்டியோடைய கதையை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம் வேர்க்கடலை சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்றது ஒரு சுலபமான தொழில்ட்டு. ஆனால் இதுலேயும் வந்து சிக்கல்கள்லாம் இருக்குது. இதுலேயும் இங்கே செய்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. இதை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் என்னுடைய பாட்டியோடைய கதை எங்கள் ஸ்டோரியாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுடைய பாட்டி, எங்கள் தாத்தா, இவங்க 2 பேரும் வந்து கிராமப்புற தொழில்களில் ஈடுபடுறவங்க. 2 பேருமே வந்து கூலி தொழிலாளர்கள். இது வந்து நிலையானது கிடையாது. இவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய தொழில் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வேர்க்கடலை விளைவிக்கிற காலம்னா அது சம்மந்தப்பட்ட தொழிலும், நெற்பயிர்கள் விளைவிக்கிற காலம்னா அது சம்மந்தப்பட்ட தொழிலும் ஈடுபடுறவங்க. இவங்க 2 பேருக்கும் வயசு வந்து என்னுடைய பாட்டியோடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 70க்கு கிட்ட இருக்கு. என்னுடைய தாத்தாவுடைய வயசு 80க்கு கிட்ட இருக்கு. எங்களுடைய வயசு அதிகமானாலும் எங்களுடைய உழைப்பும் அதிகம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷனை நான் கற்றுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே நுழையும் பொழுது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கும், பெருசாக வந்திருக்கும், நடுவில் வந்திருக்கும், இதெல்லாம் நினச்சிட்டே வரும்பொழுது
இந்த இடத்துல என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுது சின்ன சைஸில் பார்க்கும்பொழுது ஃபீலிங்ஸ் ஆச்சு. போயிட்டு மாஸ்டர் அண்ட் ஓடி போயிட்டு இது மாதிரி சின்னதாக இருக்குது, சைடில் இருக்குது, இது மாதிரி சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ரியலாக நான் இங்கே கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புகைப்படம் அப்படின்றது சின்னதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரம்மாண்டமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது என்ன சொல்ல வருது, யாருடைய கஷ்டத்தை சொல்ல வருது, யாருடைய உணர்வை சொல்ல வருதுன்றது மட்டும்தான் முக்கியம். புகைப்படம் என்றது மக்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய உணர்வையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு கருவி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஃபோட்டோ இஸ் எ வாய்ஸ்லெஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஒரு ஃபோட்டோ 1000 சொல்லுக்கு சமன் சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோஸ்ல எனக்கு பிடிச்ச ஃபோட்டோனா இதான். இவங்களுக்கு வயசு என்னதான் அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய உழைப்பும் அதிகம். இது அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கழனி வேலைக்கும் செய்ய போகும்போது அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல அவங்க கிளம்புறாங்கன்றது இந்த ஃபோட்டோ குறிக்குது. குட் மார்னிங் டு ஆல். என்னோட நேம் வந்து மகாலட்சுமி. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோட வில்லேஜ் நேம் வந்து வாடிப்பட்டி. நான் வந்து தூய்மை பணியாளர் அவங்கள பற்றி நான் வந்து ஸ்டோரி எடுத்திருக்கேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் ஸ்டோரி எடுத்திருக்கேன்னா, அவங்க தான் வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம சொசைட்டி அவங்க தான் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஸ்லிப்பர்ஸ் கூட போடாமல், க்ளவுஸ் கூட போடாமல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். அவங்க வந்துட்டு சில டைம் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ்க்கு க்ளவுஸ் கூட போடாமல் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இதனால அவங்க டிசீஸ் கூட வரலாம். ஸோ அதையும் மீறி வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. மார்னிங் 5 o'clock to அவங்க எப்போ முடியுன்னே தெரியாது அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போடணும். ஆனால் நம்ம வந்துட்டு பிரித்து போகிறதே கிடையாது. இதனால அவங்களுக்கு வந்துட்டு கையில் புண்ணு வருது, இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோனா இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஏன் வந்துட்டு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புண்ணாக இருக்கும். இது ஏன் வந்துட்டு இருக்குது, நம்மளால தான். நம்ம வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து போடாதனால, அதை பிரித்து இவங்க எடுக்கிறனால வந்துட்டு ரொம்ப ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதை வந்து நம்ம தடுக்கிறோன்னா நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு பிரித்து போடணும். லைக் நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற கிராக்கர்ஸ் முதற்கொண்டு அவங்க தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க. வின்டர் சம்மர் சீசன் கூட பார்க்காம எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம லைட்டாக வெயிலில் போனால் கூட நம்ம வந்துட்டு இன்னும் வெயில் அடிக்க உள்ளே போவோம். ஆனால் அவங்க வந்துட்டு அதை கூட பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு என்னன்னா, இவங்க இந்த மாதிரி தானே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவலான ரெஸ்பெக்ட் தரதில்லை. ஸோ நான் இந்த படத்து மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஒரு ஈக்குவலான ரெஸ்பெக்ட் தரணும். அப்புறம் வந்துட்டு சம உரிமைகளையும் சம வாய்ப்புகளையும் தரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து லோகேஷ். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் இருந்து வரேன். நான் எடுத்த ஸ்டோரி எங்கள் பாட்டியோட ஸ்டோரி. எங்கள் பாட்டி வந்து தூய்மை பணியாளர். ஷார்ட்டாக சொல்லணும்னா, இவங்க மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் கொஞ்சம் பிரித்து போட்டால் நல்லாயிருக்கும். அதை வந்து இவங்க பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊர்லெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட புன்னகை மாறாமல் இருக்குது. எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து யோகதர்ஷினி. நான் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டிலேருந்து வரேன். ஏன் இந்த ஸ்டோரி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, நம்ம நாடவே சுத்தப்படுத்துகிற இவங்களை பற்றி ஸ்டோரி எடுக்கணும். அவங்களோட கஷ்டத்தை வெளிக்கொண்டு வரணும். அவங்க என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க. நம்ம நார்மலாக நினைக்கிறோம் அவங்க டெய்லி வந்து குப்பை வாங்குறாங்க, ஒரு பெரிய இடத்துல கொட்டுறாங்க, போய் சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்பு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி வீட்டில் பேசினேன். இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்குது, இதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும் எங்கள் அப்பாட்ட கேட்டப்ப எங்கள் அப்பா சொன்னார், இவங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க வேணாம், இவங்கெல்லாம் நம்மளோட கீழே இருக்கவங்க, அவங்கள போய் தேடி ஃபோட்டோ எடுக்கணுமா அந்த மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம அப்பாவோட அந்த எண்ணத்தை மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன். அப்போ போகிறப்ப தான் எங்கள் கார்பரேஷனை மொத்தம் 160 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருமே டெய்லி 150 வீட்டுக்கு வந்து குப்பை வாங்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில தான் தள்ளிட்டு குப்பை வாங்க போவாங்க. போறப்ப யாருமே அவங்கவுங்க வீட்டு குப்பையை அவங்களே கையில எடுத்து கொடுத்து ரொம்ப அருவருப்படுறாங்க. ஆனா இதை அவங்க வாங்கி தனித்தனியா அவங்களோட கிளவுஸ் போடாத கையில தனித்தனியா செப்பரேட் பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு நம்மளுக்காக நம்ம நாட்டை சுத்தப்படுறதுக்கு எவ்வளவோ நன்மை செய்யறாங்க. ஆனா அவங்க வந்து தண்ணி கேட்கறப்ப நம்ம தண்ணி கொடுக்கறது இல்லை, அவங்கள ஈக்குவாலிட்டியா நடத்துறது இல்லை. இதேதான் அவங்க தலைமுறைக்கும் நடக்குது. அவங்க பிள்ளைங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப அவங்கள வந்து சமமா உட்கார வைக்கிறது இல்லை, கீழே உட்கார வைக்கிறது, பிள்ளைங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இது மாதிரி நடந்துக்க வேணாம். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுவோம். இனிமேல் வர தலைமுறையாச்சும் இதை மாத்துவோம். ஒரு தூய்மை பணியாளன்னு ஒரு வேலையை இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்கணும். நம்ம குப்பையை நம்மளே கிளீன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆனா எங்க அப்பா மறுநாள் வந்து என் கூட வந்தார் போட்டோ எடுக்கிறதுக்கு. எங்க அப்பா மாறிட்டாரு. எங்க வீட்லயே இதுல இருந்து 2 குப்பை தொட்டி இந்த மாதிரிதான் இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்லயும் 2 குப்பை தொட்டி வச்சு நீங்களா உங்க குப்பையை வந்து கொட்டணும். மனித குப்பைகளை மனிதனே அள்ளக்கூடாது. அவங்க குப்பையை அவங்களே மட்டும் தான் போடணும். மனித குப்பையை மற்றொரு மனிதன் வந்து அள்ளக்கூடாது.
என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ வந்து இதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஏக்கத்துக்கு வேலை முடிச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அங்கே வந்து பார்த்துருப்பாங்க. அதை ஃபோட்டோ எடுத்தப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் ஃபோட்டோ. எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வச்சாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வெறும் ஃபோட்டோன்றது அழகு மட்டும் கிடையாது, அது ஒரு உணர்வு வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் பேர் வந்து ராஜேஷ். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலையில் இருக்கேன். கொல்லிமலையில் இந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி எதனால் பிடிச்சதுன்னா, எங்கள் கொல்லிமலையில் வந்து அதிகமாக ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ அங்கே மட்டும் தான் பார்த்துருக்கேன், ஆனால் நானாக பிடிச்சதில்லை. அதனால் சரி நம்மளும் அங்கே எங்கள் ஆர்ட் ஃபார்மில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம்னு சேர்ந்தேன். அதனால் சரி அங்கே கேமரா ஸ்டோரி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நானும் என் நண்பனை வந்து ஃபோட்டோ ஸ்டோரி எடுக்கலான்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து கொல்லிமலையில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து காஃபி, மிளகு, அன்னாசி, பழம் இருக்குது. அதில் வந்து நான் காஃபி இந்த சீசன் 6 மாதத்துக்கு ஒரு டைமு மிளகு காஃபி இருக்கும். அதில் வந்து இந்த சீசனில் வந்து காஃபி பற்றி எடுத்திருந்தேன். காஃபியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செடியை வந்து நட்டதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த செடி வந்து பழுக்கும், காய் வரும். காய் வந்ததுக்கு மேட்டு அது வந்து பழுத்தது மட்டும் எடுக்குவாங்க. இந்த பழுத்ததை எடுத்து தான் இந்த மிஷினில் வந்து கொட்டை தனியாகவும் பழந்தனியாகவும் பிரிக்குவாங்க. இதை கொட்டையை மட்டும் எடுத்து அந்த பிசு தன்மை இருக்கிறதுனால தான் கொட்டையை வந்து அலசுவாங்க. அதுக்கு அலசுனதுக்கப்புறம் அதை வந்து காய வைக்குவாங்க. காய வச்சதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இதை வந்து நல்லா இந்த கொட்டையை வந்து நல்லா வறுத்ததுக்கு மேட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணிடுவாங்க. பவுட்ரு பண்ணிருந்தால் இது காஃபி பவுட்ரு ஆகுது. இது வந்து இந்த கொட்டை வந்து இந்த செடியிலே வந்து காஞ்சது. அப்புறம் இந்த கொட்டை வந்து இது வந்து செடியில வந்து இந்த பழுத்தது. அப்புறம் வந்து எனக்கு ஃபேவரட் ஃபோட்டோனா இது எங்கள் அப்பா அம்மா இருக்கிறதா எனக்கு ஃபேவரட் ஃபோட்டோ. இதில் வந்து அப்புறம் எங்கள் ஊருக்காரங்க, அப்புறம் எங்கள் அண்ணா. நார்மலாக எல்லாத்துக்கும் காஃபி குடிக்கிறது மட்டும் தான் தெரியுமே ஒழிஞ்சு அதில் இவ்வளோ கஷ்டமான வேலை இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த சூஸ் பண்ணேன். என் பேர் முகமது இர்ஃபான். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வரேன். இது வந்து எங்கள் அப்பாவோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நான் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து எங்கள் ஆர்ட் ஃபார்ம் ட்ரெயினர் அண்ணையை வந்து நீங்கள் ஸ்டோரி எங்கேயும் வெளியிலலாம் தேட வேணாம், அது உங்கள் வீட்டிலே இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இந்த ஸ்டோரி எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து எங்கள் அப்பாவோட டெய்லி ரொட்டீன். எங்கள் அப்பா எப்போவுமே காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு மசூதி போயிட்டு வந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வேலைக்கு போயிடுவார். வேலைக்கு போனால் அந்த இடத்துல எல்லாருமே எங்கள் அப்பாவா அவங்க வீட்டில் உள்ளவங்க மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னு நான் எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு, நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் பிடிச்சி செஞ்சால் அதில் எல்லாருமே நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு நானும் எங்கள் அப்பாவும் போனோம். அப்போ போகிறப்ப இங்கே ஒரு அம்மா, அவங்க மக, அவங்க பேத்தி இருந்தாங்க. அவங்க 3 பேரும் எங்கள் அப்பா 600 ரூபா கேட்ட வேலைக்கு 400 ரூபா தர முடியும்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பாவும் சரின்னு வேலை பார்த்து முடிக்கும் போது 600 ரூபாவும் கொடுத்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஏன்ப்பா அப்படி ஏன் தரீங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டதுக்கு, நீங்கள் தான் என் மகளுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வாக இருந்துச்சு அன்னைக்கு. எங்கள் அப்பா இதோட 23 வருஷமாக ரத்தம் தானம் பண்ணியிருக்காங்க, 49 வாட்டி பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா 25 வருஷமாக டிவி மெக்கானிக் வேலை பார்க்குறாங்க. இதுதான் என் ஸ்டோரியோட கான்செப்ட். இன்ஜினியர்லேயே எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ரோபோட்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஸ்டோரியை பற்றியும் எனக்கு பண்ணணும் விருப்பம் இருக்குது. அதை நான் இதே மாதிரி மக்களோட பிரச்சனைகளை எதிர்காலத்தில் பண்ணலான்னு இருக்கேன் ஐடியா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு மேனகா. நான் வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் எடுத்த ஃபோட்டோ ஸ்டோரிஸ் தான் இது. எங்கள் அப்பா வந்துட்டு கொத்தனார் வேலை செய்கிறாங்க, அதை பற்றி தான் எடுத்தேன். இதான் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு 40 வயசு ஆகுது. 15 வருஷமாக வந்துட்டு எங்கள் அப்பா அந்த கொத்தனார் வேலை தான் பார்க்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு கட்டவரில் எடுத்துட்டாங்க. அதனால வேலைக்கு போக முடியாமல் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அப்பா தான் சமைக்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால நானும் ஸ்கூல் லீவ் போட்டு அப்பா அம்மா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னாலையும் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நான் இந்த ஃபோட்டோ ஸ்டோரி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் அப்பா வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க. 2nd இயர் படிக்கும் போது வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு வீட்டில் காசு கொடுக்க முடியாது, படிக்கலாம், நீ மாடு மேய்க்கதான் லாக்கி அப்படிலாம் சொல்லுவாங்களாம். காசுனா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். நான் மாடு மேய்க்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு இந்த சிவில் இன்ஜினியரிங் படிச்சதுனால இந்த வேலைக்கு வந்துட்டு அப்போ ஜாயின் பண்ணாங்க. 15 வருஷமா வந்துட்டு இந்த வேலையில தான் இருக்காங்க. எங்க அப்பா வந்துட்டு ஃபினிஷ் பண்ண முடியாத சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கை வந்துட்டு
நான் பண்ணணும் அப்படின்னு நான் சிவில் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைப்பேன் உன்னோட அப்பா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் சிவில் இன்ஜினியர் காட்டுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து வர்ஷினி. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும். கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்கிட்ட வந்து கேமரா இல்லை அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போது நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடைக்கும் போதில் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். மாடல் ஸ்கூலில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் எதையுமே யோசிக்காமல் அதில் தான் போய் ஜாயின் ஆனேன். அதில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்மில் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஃபோட்டோகிராஃபினா ஃபோட்டோ மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறையா இருக்குது, சமூகத்தை எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். அவங்க வந்து பனைமரம் ஏறி தான் எங்களை படிக்க வச்சுட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் செய்கிற மாதிரி தொழில். எனக்கு வந்து ஹைட்னா ரொம்ப பயம். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த தொழில் தான் செஞ்சு எங்களை படிக்க வச்சுட்டு வராங்க. எனக்கு வந்து இங்கே 500 ஸ்டோரி இருக்குது. அதில் வந்து 80 ஸ்டோரி தான் வந்து சூஸ் பண்ணி இங்கே பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னோட ஸ்டோரி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை நான் வந்து எடுக்கும்போது என்ன ஸ்ட்ரகிள்னா, அங்கே இருக்க பெரியவங்களாம் வந்து இதெல்லாம் வந்து தேவையா, ஒழுங்காக படிக்கலாம்ல, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இதில் என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோன்னு சொல்லுவேன். ஏன்னா இது எனக்கு ஹைட்னா பயம். எங்கள் அப்பா ஹைட்டில் இருந்து தான் எங்களை படிக்க வைக்கிறங்காட்டி இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோவாக இருக்குது. இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஃப்யூச்சரில் கிரிமினாலஜி படித்து சிபிஐ ஆகணும்னு ஆசை. குட் மார்னிங் டு ஆல். என் பேர் சதீஷ் பாண்டி. நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மாச்சி ஸ்டோரி தான் எடுத்திருந்தேன். எங்கள் அம்மாச்சி பேர் அமுதா. நான் வந்து ஃபோட்டோகிராஃபி எங்கள் ஸ்கூலில் மாடல் ஸ்கூலில் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கேமரா தொட்டு பழக்கமே இல்லை. ஒரு தடவை தொடர்ந்து ஆசையாக இருந்துச்சு. சரி எப்படி கேமரா தொடரணும்லாம் தெரியாது, ஃபோட்டோ எடுக்கவும் தெரியாது. ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் சேர்ந்தா கூட கொஞ்சமாக கற்றுக்கலாம்னு நினச்சி ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் சேர்ந்தேன். அதில் வந்து அக்கா வந்து இந்த பெண்ணடிமை இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. சமூக மக்களை பற்றி, அவங்க என்னென்ன வேலை செய்ய, தனி பெண்மணி அவங்கள பற்றி சொன்னாங்க. உழைக்கும் மக்களை பற்றி கூட சொன்னாங்க. எங்களுக்கு உழைக்கும் மக்களை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்க சொன்னாங்க. பழனிக்குமார் அண்ணே டாக்குமெண்ட்ரிலாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னா. அதை இன்ஸ்பயர் ஆகிதே நான் அந்த ஃபோட்டோ எடுத்தேன் எங்கள் அம்மாச்சியை பற்றி. எங்கள் அம்மாச்சிக்கு வந்து சுகர், சில காலமாக சுகர்னால கீழே கீழே மயங்கி விழுகிறது அப்படி இருந்தனால சித்தாள் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. சித்தாள் வேலையில் நடந்தால் கூட கொஞ்சமாக சுகர் குறையும் அப்படின்னு தான் சேர்த்து விட்டாங்க. சரி குறையும்னு பார்த்தா குறையலை. சில காலம் கொஞ்ச நாள் நான் எங்கள் அம்மாச்சி கூட போய் இருந்தேன். அவங்களுக்கு கூட ஒரு 6 மாடி 7 மாடி இருக்கிற அளவுக்கு சிம்மனை தூக்கிட்டு போறது, அங்கேருந்து மேலே கொண்டு வந்து இறக்குறது, கையில் பார்த்தோம்னா சேத்து புண்ணா இருந்துச்சு. எதுக்கு சேத்து புண்ணா இருக்குன்னு பார்த்தா கலவை வெறும் கையில கலப்பாங்க, அதனால சேத்து புண்ணா இருக்குது. இதுக்காண்டி நான் படிச்சு பெரிய ஆளாகி எங்கள் அம்மாச்சி போல இருக்க பல பேத்துக்கு உதவி செய்யணும் ஒரு ஆசைப்படுறேன். எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் சுஜித், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல வந்து வரேன். எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்கள் அப்பா கூட நான் ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது தான் எனக்கு எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரியும். இது வந்து எங்கள் அப்பா வந்து மார்னிங் வந்து எவரி மார்னிங் 4 AM கிளம்பிடுவாங்க. அதைத்தான் நான் இந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்னிங் டைம் இது 4 AM எடுத்தது. அடுத்து இது வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தாத்தாக்கு வந்து முடியாமல் இருந்துச்சு. அவங்கள வந்து எமர்ஜென்சிக்காண்டி இது சவாரி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால இந்த தாத்தாக்கு வந்து எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன். இந்த ஃபோட்டோ என்னதுன்னா, முதல்ல எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே எங்கள் அப்பாவோட அம்மா தவறிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 தங்கச்சி. அந்த 2 தங்கச்சியும் எங்கள் அப்பா வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அந்த எங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கு பிறந்த பையன் தான் இந்த பையன். இந்த பையன் கூட விளாடும்போது எங்கள் அப்பா வந்து குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருந்தேன். மதியம் டைம்ல வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவு சவாரி இருக்காது. அந்த மாதிரி டைம்ல எங்கள் அப்பாவோட நண்பர்கள்லாம் இந்த மாதிரி இது வந்து லூடோ கேம்ஸ் விளாடுறாங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட மதிய டைம்ல கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி இது வந்து கால சாப்பாடு தான். 11:30 காலையிலேயே சவாரி மாற்றி இருக்கிறதுனால 11:30 தான் சாப்பிடவே செய்வாங்க. அதைத்தான் நான் ஒரு பிக் எடுத்திருந்தேன். இது எல்லாமே சவாரிக்கு போன டைமு. குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வந்து மதுமிதா. நான் காஞ்சிபுரம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேமரா இல்லாத காரணத்தினால வந்து எடுக்க முடியல. அப்புறம் தான் மாடல் ஸ்கூல்னு நான் போய் சேர்ந்தேன். மாடல் ஸ்கூலில் போய் சேர்ந்தோடனே அங்கே ஃபோட்டோகிராஃபி ஆர்ட் ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஸ்டோரி எடுக்கணும்னு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா ஸ்டோரி வந்து அப்பா வெளியூரில் போய் வேலை செய்கிறதுனால எடுக்க முடியல. அதனால வந்து அப்பா ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவும் இந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. எங்கள் ஸ்கூலில் இந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதனால இது எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோ தான். அந்த ஸ்டிக்ஸ் எப்படி வந்து அந்த பேஸை வந்து தாங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் அப்பா அப்புறம் இவங்களும் சரி, இந்த வேலை செய்கிறவங்களும் சரி, அவங்க ஃபேமிலிக்காக வந்து அந்த சுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு வெளியே எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறாங்க.
இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. அதே மாதிரி இது கூட எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. இதில் வந்து க்ளவுஸ் கூட போடாமல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது எல்லாமே யாருக்காகனா அவங்க ஃபேமிலிக்காக தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் இந்த ஃபோட்டோவும் இது நல்லாயிருக்கும். நான் டெய்லி வீட்டில் இருக்கும்போது அப்பா இப்படி தான் வருவாங்க. அவங்க வந்து எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்காக வந்து இவ்வளோ சேத்துலேயும் வந்து ஒர்க் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க கால் எது வேணாலும் பரவாயில்லன்னு நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வந்து சிவரக்ஷன். நான் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து வரேன். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அன்னிமங்கலம். நான் வந்து எங்கள் அப்பா ஸ்டோரி பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயி. அது மட்டும் இல்லாமல் மரம் வெட்டுற வேலையும் பார்ப்பாங்க. அந்த விவசாயத்தில் ஒரு பார்ட்டான ட்ரம் சீடர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த மிஷினுக்கு பேர். இந்த மிஷின் தான் வந்து ட்ரம் சீடர். இந்த ட்ரம் சீடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய முறைலாம் வந்து எப்படின்னா நெல்லை வந்து விதைச்சு அதுக்கப்புறம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் 30 நாள் கழிச்சு அதை புடுங்கி நடுவோம். அந்த செலவு குறைக்கிறதுக்காக இந்த மிஷின் எப்படின்னா, நம்ம ஊற வச்ச நெல்லை தான் வந்து நம்ம வந்து விதைச்சு அதை தான் வந்து புடுங்கி நடுவோம். அந்த ஊற வச்ச நெல்லை டேரக்டாக ட்ரம் சீடரில் கொட்டி அதை இழுத்துக்கிட்டு வரும்போது லைன் பை லைனாக இந்த ஃபோட்டோஸ் மாரி இழுத்துட்டு வரும்போது லைன் பை லைனாக அது வந்து கொட்டி வரும். அது வந்து நம்ம எப்படின்னா, நம்ம முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம புடுங்கி நட்ட நெல் மாரியே இது வரும். இது வந்து எதுக்காகனா, ஏழை மக்கள் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயம் பண்ணுறதுனால காசு அதிகமாக செலவாகிறதுனால அவங்க ஏழை மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறது குறைஞ்சிருச்சு. அந்த இதெல்லாம் வந்து போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் அது எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்க அப்பா வந்து ரொம்ப இந்த விவசாயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நெல் மண் இருக்கு. அந்த மண் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கரும்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செம்மண் சொல்லுவாங்க. இந்த செம்மண் பாத்தீங்கன்னா எதுக்கு எப்படின்னா ஆழமா இருக்காது, ஆனா அதுல வந்து குட்டி குட்டி கல் இருக்கும். அந்த கல்ல வந்து அப்பா கால குத்தி கிழிக்கிறத நானும் பாத்திருக்கேன். இந்த கருமண் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். அதுல இருந்து காலை தூக்கி வச்சு போக ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்பாவுக்கு. அதையும் நான் பாத்திருக்கேன். இது வந்து எதுக்காக இந்த போட்டோ நான் முக்கியமா எடுத்துனதுக்கு காரணம், எங்க அப்பா வந்து இவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே என்கிட்ட வந்து எதுவுமே காமிச்சுக்க மாட்டாங்க. இந்த இதுலயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிக்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த போட்டோ ஏன்னா இதுல அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இழுக்கிறத நானும் பாத்திருக்கேன். ஆனா வந்து இந்த இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அப்பா வந்து என்கிட்ட எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து காமிச்சுக்க மாட்டாங்க. இதனாலதான் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. இந்த போட்டோகிராஃபிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இசக்கிமுத்து. நான் தென்காசி மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலேருந்து வரேன். நான் வந்து எங்கள் அம்மா பார்த்தின ஃபோட்டோ ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் பையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம சிட்டிலன்னு எடுத்துட்டோம்னா நிறையா எம்பவரிங் விமென்ஸ் நல்லா படித்து ஹையர் பொசிஷனுக்கு போய் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கிராமத்துலன்னு பார்த்தா ஒரு குடும்ப தலைவனோட வருமானம் தான் ஒரு குடும்பத்துக்கே அத்தியாயமா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துல அது இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு குடும்ப பெண்ணா ஒரு பொண்ணு எவ்வளோ உழைச்சு தான் கஷ்டப்பட்டு பல்வேறு வேலைகளை பார்த்து தான் குடும்பத்தை ரன் பண்றாங்கன்ற ஸ்டோரியை எடுத்திருப்பேன். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வேலையை பார்த்தாலும் நம்ம சொசைட்டில ஆண்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் பர்டிகுலரா கிராமத்துல பெண்களுக்கு சம்பளம் கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எங்க அம்மா பல வேலை பண்ணி எங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரி நான் எடுத்திருப்பேன். எனக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும் போதே எங்க அப்பாவுக்கு வந்து கை கால் முடியாம போயிருது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்க அம்மா உழைச்சி என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்டோரியை தான் நான் எடுத்திருப்பேன். எங்க அம்மாவோட ஒரு நாள் அப்படின்றது காலைல 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு எழுந்து குடும்ப தலைவியா வீட்டுல இருக்க ஒவ்வொரு வேலையும் தூத்து தெளிச்சு கோலம் போட்டு பாத்திரம் வேலைக்கு எல்லா வேலையும் பார்த்து 8 மணிக்கு தான் ஒரு பேப்பர் மில்லுக்கு வேலைக்கு போவாங்க. அங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை குளிப்பாட்டி அவங்களுக்கு டீ காஃபி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு 8 மணிக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மதிய சாப்பாடையும் அவங்க இருக்க கட்டிலே வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஈவினிங் 6:30 தான் வருவாங்க. எங்க அப்பா அந்த கட்டிலே சாப்பிட்டு அங்கேயே கழுவி தண்ணியெல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா எங்க அப்பா அங்கேயே கழுவி வச்சிருவாங்க. ஈவினிங் 6:30 வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வீட்டு வேலை தூக்குறது தொளிக்கிறது தண்ணி பிடிக்கிறது. ஆக்சுவலி எங்க வீட்டுல வந்து போர் கிடையாது. அந்த ஸ்டார்டிங் இருக்க போட்டோஸ்ல பார்த்தாவே தெரியும். நிறைய ட்ரம்மா அடுக்கி வச்சிருப்போம். அதுல தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சு அதுலயே துணி துவைச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு அண்ட் காலையிலயும் நான் வேற நைட்டு அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையிலயும் நைட்டு அவங்களுக்கு கிடைக்க ஃப்ரீ டைம்ல கூட பீடி சுத்துறது அந்த மாதிரி பல வேலை பார்த்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. அம்மா வேலை பார்க்க பேப்பர் மில்லாம் அவங்களுக்கு மண்டே வீக்லி ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. ஓகே, அங்கதானே மண்டே வீக்லி ஹாலிடே. எனக்கு ஹாலிடே ரெஸ்ட் அப்படின்றதே கிடையாது. என் ஃபேமிலியை நான் சிங்கிள் விமனா ரன் பண்ணணும்னா நான் எல்லா வேலையும் பார்த்தாக்கணும். என் ஹஸ்பண்டையும் என் சன்னையும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னா நான் எல்லா வேலையும் பார்த்தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டே கூட காட்டு வேலைக்கு போயிட்டு எங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்டோரியை சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அம்மா பேர் வந்து மல்லிகா, அப்பா பேர் வந்து சுப்பையா. அந்த ஸ்டார்டிங்ல இருக்க போட்டோவை பாருங்க. அந்த
பிக்சர் பேர் வாடாமல்லி தமிழ்ல. அது அம்மாவுக்கு ஒரு மெட்டஃபாரிக்கலா ஒரு ஓமையா எடுத்திருப்பேன். இந்த மல்லிகா தான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், தான் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும், தானும் சரி, தான் கணவனையும் சரி, தான் பிள்ளையும் சரி சந்தோஷத்தோட அந்த வாடாத மல்லிகை மாதிரி இந்த வாடாத மல்லிகாவும் இருந்து தான் ஹஸ்பண்டையும் தான் பிள்ளையும் அவங்க சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். தேங்க்யூ. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்திலிருந்து வரேன். என் பேர் மகேஸ்வரன். நான் என்னோட ஸ்டோரி வந்து என் ரீஜனில் ஃபேமஸாக இருக்க கரும்பு ஆலைகளை பற்றி எடுக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம். வெள்ளத்தை பற்றி எடுக்கலாம் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது, நம்ம வெள்ளத்துக்கு அப்புறம் வர இனிப்பை தான் பார்க்குறமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்க தொழிலாளரோட கசப்பான வாழ்க்கையை நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அதை சொல்றதுக்கோசம் தான் என்னோட தலைப்பு கூட கரும்பின் கசப்பு அப்படின்றத பற்றி கரும்பின் கசப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நான் இங்கே தொழிலாளர்கள் என்ன கஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இவங்களோட ஒரு நாள் கூலி அப்படின்றது ஒரு கட்டுக்கு வெறும் 9 ரூபாய் தான். அவங்க கைகளை கூட பாருங்க, அவங்க கைகளில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க இந்த தொழிலை வந்து 1 ரூபா 50 பைசா அப்படின்ற ரூபாயில இருந்து இப்போ வரையும் அந்த தொழிலே இருக்காங்க. இவங்க யாருமே அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் வெளி மாவட்டங்கள்ல தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அங்க ஆலைகள்ல ஆலைகள்ல வேலை பார்க்குறவங்க வந்து வட மாநில தொழிலாளர்கள். அவங்களோட குழந்தைகளோட வளர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப தடுபடுது. நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம படிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கிறோம். அவங்க வந்து கூலிக்கு இங்க வேலை பார்த்துட்டு 2 வருஷம் கழிச்சு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க பண்ணி பழைய வரைக்கும் திரும்பி போயிடுறாங்க. ஸோ அவங்களோட கல்வியும் தட்டுப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களோட கஷ்டங்களை வந்து இந்த மாதிரி நம்ம ஆவணப்படுத்தும் போது அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டோரி எடுத்திருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. மக்களோட கஷ்டங்களை ஆவணப்படுத்தணும், அவங்களுக்கு கஷ்டங்களை வெளியே சொல்லி அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணுன்றது என்னோட ஆசை. என் பேர் வந்து சிவகுரு. நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் மாடர்ன் ஸ்கூல்லேருந்து வரேன். நான் இது டாக்குமெண்ட்ரிக்காக எடுத்த ஸ்டோரி வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டோரி. எங்கள் அம்மா வந்து டிவி மெக்கானிக்காக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே டிவி மெக்கானிக்காக இருந்தாங்க. அப்பா வந்து தொழில் கற்றுக்கிட்டாரு, அம்மா வந்து படித்து அதுக்கப்புறம் தொழிலுக்கு வந்தாங்க. 2 பேருமே டிவி மெக்கானிக்காக இருந்தாங்க. 2003 கடை வச்சாங்க. கடை நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் டயத்தில் வந்து அப்பா வந்து இறந்துட்டாரு. அதுக்கடுத்துலேருந்து அம்மா கடை தனியாக பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கடை மெயின்டைன் பண்ண முடியலன்னொடனே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. யாராச்சும் ஃபோன் போட்டு கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அதேமாதிரி டியூஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து டியூஷன் எடுத்தாங்க. ப்ளஸ் சோசியல் ஒர்க் நிறைய இது பார்ப்பாங்க. ஹெச்ஐவி வந்தவங்களுக்கு, அதேமாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது தேவையான இதெல்லாம் செய்வாங்க. நிறைய சோசியல் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காங்க. ட்ரஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அதனால அதுக்காக அம்மா என்னென்ன செய்கிறாங்கன்றதை டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக நான் ஃபோட்டோகிராஃபி சேர்ந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுவேன். ஃபியூச்சரில் ஆர்கிடெக்ட் தான். என்னோட பேர் லாவண்யா. நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாய் செய்கிறவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி எடுத்தேன். இந்த பாய் செய்கிறவங்க வந்து 4-5 ஜென்ரேஷனாகவே அவங்க இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாய் எப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, கோரை பொருட்களை வந்து கரூர் மாவட்டத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க. கரூர் மாவட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்த கோரைகளை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சாயத்தில் முக்குவாங்க. சாயத்தில் முக்கி அதில் அந்த கோரை பொருட்களில் சாயம் படற வரைக்கும் பார்த்துப்பாங்க. அதை நல்லா வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து தைப்பாங்க. மிஷினில் வந்து எப்போ கலர் வரணும், எப்போ கலர் வரக்கூடாதுன்றது வந்து அவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோரையை கொடுப்பாங்க. மிஷின் தைச்சதுக்கப்புறமா பாயை இது மாதிரி வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா பாய் இது மாதிரி இருக்கும். ஓரங்கள் எல்லாம் அடிக்காமல் இருக்கும். அதை வந்து டெய்லர் மிஷினில் தைப்பாங்க அந்த ஓரங்களை. இந்த அகரம்சேரி மக்கள் வந்து இதை 85% பேர் இந்த தொழிலை மட்டும்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வெயில் காலத்தில் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் போகும். மழை காலத்தில் வந்து பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் லாபம் வர அளவுக்கு இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கை கொடுக்குது. 52 பாய் வரைக்கும் செய்யறாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக. என் பேர் பிரசன்னா. நான் திருச்சி மாடல் ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து எங்கள் அப்பாவோட ஸ்டோரியை டாக்குமெண்ட்டாக எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து வெல்டிங் வேலை பார்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சித்தாள் வேலை. எங்கள் அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கள் அம்மா வந்து நகரத்துக்கு போகணும் சித்தாள் வேலைக்கு. அதனால் காலையில் 7 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மாவை கிளப்பி விடுறதுக்காக எங்கள் அப்பா தான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாரு. வீட்டு வேலையை பார்த்துட்டு எங்கள் அம்மாவையும் கிளப்பி விட்டுட்டு அவரும் கிளம்பி போவார். அதுதான் எங்கள் அப்பா டெய்லி செய்கிற வேலையை தான் நான் ஸ்டோரியாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பா பாத்திரம் கழுவுறது, இது மாவு அரைக்கிறது, இது வந்து வீட்டுக்கு மேலே அவரைக்கொடி போட்டிருக்கோம், அதில் வந்து அவரைக்காய் படிக்கிற ஃபோட்டோ. இது எங்கள் அப்பா எல்லா வேலையும் பண்ணிட்டு அவர் குளிச்சுட்டு அடுத்து வண்டியில் கிளம்புவார். இந்த வண்டி வந்து எங்கள் அம்மா கல்யாணத்தப்ப சீதனமாக கொடுத்தது. அடுத்து வேலைக்கு போனதுக்கப்புறம்
போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ் மாற்றிட்டு தான் அந்த வேலையை பார்ப்பாரு. ஏன்னா அங்கே வர்ற தூசி அதெல்லாம் சாதா ட்ரெஸ்ஸில் பட்டு ரொம்ப இதாயிரும்ன்ட்டு ஒர்க்கிங் ட்ரெஸ் போட்டு தான் பண்ணுவார். அங்கே வந்து க்ளவுஸ் கூட தரமாட்டாங்க. ஏன்னா ஏன்ப்பா க்ளவுஸ் போட்டு பண்ணலான்னு கேட்டதுக்கு அவ்வளோலாம் நம்மள்கிட்ட வசதி இல்லைப்பா அப்படின்னாங்க. அடுத்து காலில் எங்கள் அப்பாவோட காலை நான் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன். இது கீழே நல்லா பார்த்தா தெரியும், அதில் எவ்வளோ தூசி அந்த இரும்போட துகள்லாம் இருக்கும், அது வந்து காலை கிழிச்சிரும். அப்படி இருந்தும் எங்கள் அப்பா அதில் வேலை பார்க்குறாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறப்ப எடுத்த ஃபோட்டோ. இது சாதாரண சானிடைசர் சாதாரண சோப்பு போட்டால் அந்த அழுக்கு போகாது. அதுக்கு வந்து சலவை சோப்பு போட்டு தேய்ச்சாதான் அந்த அழுக்கு போகும். அடுத்து மதியானம் சாப்பிட்றப்ப காலையிலேயே காலையில் சாப்பிட்றதே டிஃபன் கட்டி மதியானம் தான் சாப்பிடுவாங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டில் இருக்கப்ப அந்த எடுத்த ஃபோட்டோ இது. ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க சாப்பிட்டு சும்மா இருக்கிறதுக்கு. அந்த டைமில் என்ஜாய் பண்ணது இது. வேலையை முடிச்சுட்டு நைட்டு 7 மணி போல் வீட்டுக்கு கிளம்புறப்ப எடுத்த ஃபோட்டோ. அன்னைக்கு தேவையான காய்கறி என்னென்ன மளிகை ஜாமான்லாம் வேணுமோ அதை வாங்கிட்டு அப்படியே வர்றது. அதுதான் நான் ஒரு நாளில் எங்கள் அப்பா பண்ணுற ஸ்டோரியை நான் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் தாரிகா ஃப்ரம் திருச்சி மாடல் ஸ்கூல். ஃபோட்டோகிராஃபின்றது வந்து மற்ற ஆர்ட் ஃபார்ம்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஃபார்ம். ஸோ அது மூலயமா நம்ம இந்த உலகத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினச்சோம். அதனால் அவங்களுடைய கையையும் காலையும் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறது மூலயமாவே அவங்களுடைய உணர்வுகளை வந்து எங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதனால அவங்களுடைய கை கால் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுடைய கால்லலாம் ஒரு கீறல் பட்டாலே அது எவ்வளோ வலியை உண்டாக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பெயினோட அந்த பாத்ரூம் கிளீனிங் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டாலரன்ஸோட அதை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது நாங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்கல யாரையுமே. ஸோ மென்ஸ் லேடிஸ் எல்லாருமே தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் ஒன்லி த ஒர்க் ஆஃப் டெபிக்டிங் த நேச்சர், இட் இஸ் அன் வண்டர்ஃபுல் ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஒன்ஸ் ஃபீலிங்கிறத நாங்கள் இது மூலயமா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்களுடைய ஃபேஸ் காட்டாமலே எங்களால் எடுத்துகிட்டு வர முடியுதுன்றப்போ அந்த ஆர்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்ட்ன்றது இது மூலயமாவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேங்க்யூ. எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்ற ஆசை. ஸோ நான் எடுத்த டாக்குமெண்ட்ரி என்னென்னா என்னோடய அப்பாவை பற்றி லேத் ஒர்க்கரை பற்றி நான் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு நியர்லி வந்துட்டு 10-11 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்துட்டு இந்த செகண்டாக இருக்க ஃபோட்டோ தான். இதில் என்னோடய அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என் பேர் காயத்ரி, நான் திருப்பூர் மாடல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டோரி தான் எடுத்தேன். எங்கள் அம்மா வந்து நெசவு தொழில் செய்கிறாங்க. ஏன் எங்கள் அம்மா ஸ்டோரி எடுத்தேன்னா அவங்கள மாதிரி நெய்கிறவங்களுக்கு நிறையா சலுகை எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் வச்சு அதை யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்து கவர்மெண்ட் கொண்டு போய் தெரிவித்தா அதை எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்லது செய்யணுன்னு தான் எடுத்தேன். எங்கள் அம்மா வந்து காலையில் எந்திரிச்சோன்னே வாசல் தெளித்து பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டு இவ்வளோ வேலை செஞ்சுட்டும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நெய்யருக்கு போயிடுவாங்க. இது பேர் ராட்டைன்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து ஒரு நூல் மாதிரி அந்த சைட்லேருந்து வரும். அந்த நூலை வந்து இது மாதிரி கண்டிக்கையில் எடுத்துட்டு அதை வந்து இந்த நாளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த நாளியை வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு நூல் போகும். அந்த நூல் வந்து இதால் அமுக்கும் போது ஒவ்வொரு நூலாக சேர்ந்து 3 நாளில் ஒரு சாரீ ரெடி ஆகும். இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் 3 நாள் ஆகும். இவ்வளோ வேலையெல்லாம் நாங்கள் செய்யலைன்னா இதை நாங்கள் 2 நாளில் கூட எங்கள் அம்மாவால் நெய்ய முடியும். அப்புறம் வந்து இதுக்கு பேர் ரோலுன்னு சொல்லுவாங்க. இந்த இதுலேருந்து தான் இந்த கோரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த கோரா மெட்டீரியலில் தான் ஒவ்வொரு நூலும் சேர்ந்து ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கலர் வரும். ஒயிட் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளூ இருந்துச்சுன்னா இது கூட ஒயிட் நூல் சேரும்போது வைலட் வரும். இது கோரா மெட்டீரியலுக்குள்ளே ஒவ்வொரு நூல் சேரும்போது ஒவ்வொரு கலராக வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு டைம் எல்லாம் சேர்ந்து ஒரு சிக்கல் ஆயிரும். அந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் சீக்கிரமே எடுத்துருவாங்க எங்கள் அம்மா, இல்லைன்னா லேட் ஆகும், இல்லைன்னா அது எடுக்க கூட முடியாமல் போகும். அப்போல்லாம் வெளியாளுங்க கூப்பிட்டு எடுக்க சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அவங்க தனியாக தான் வீட்டில் இருப்பாங்க. அது தனியாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே ரேடியோ வச்சுட்டு தான் எப்போவுமே சேலை நெய்யறதுக்கு தொடங்குவாங்க.
எங்கள் அம்மாவுக்கு வந்து வயிறில் தான் அந்த சேலை நெய்கிற இடம் டச் ஆகும். அப்போ வந்து இந்த கோரா மெட்டீரியல் வந்து அங்கே வயிற்றில் பட அந்த நைட்டி ஏதாச்சும் வேஸ்ட் ஆயிரும், இல்லைன்னா அது கிழிஞ்சு போயிடலாம். அதோட சாயம்லாம் எங்கள் நைட்டியில் பார்த்தா இந்த இடம் மட்டும் ஒரு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக காட்டன் ஒரு துணியை வச்சு அங்கே கட்டிட்டு தான் நெய்ய இருக்க ஆரம்பிப்பாங்க. 11 மணிக்கு எங்கள் அம்மா நெய்ய உட்காந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் நெஞ்சிட்டே தான் இருப்பாங்க. கீழே ஒரு பெடல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அமுத்தி எங்கள் அம்மா காலில் வந்து வெடிப்பு வரும். அந்த வெடிப்பெல்லாம் ஒவ்வொரு டைம் அதுலேருந்து ரத்தம் வரலாம். அப்புறம் இதுக்கு ராட்டன் சொன்னல, அது வந்து இப்படி வச்சு தான் எங்கள் அம்மா பண்ணணும். அது பண்ணும்போது இந்த இடம்லாம் வலிக்கும். காலில் எடுக்கிற வெடிப்பு மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கையிலலாம் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுத்தோம். அவங்க அது சுற்றுனா, அந்த க்ளவுஸ் போட்டு சுற்றினா நல்லா வராதுன்னு சொல்லி அந்த க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு தான் சுற்றுவாங்க. அதனால் எங்கள் அம்மா கையை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் என்னோட ஸ்டோரி. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். சலுகை ஏதாச்சும் ஒன்று ஆஃபர் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். My name is Deepak Mahato. I'm studying in Neelachal District Government Model School. I'm studying in 12th standard. This is my field. Since my mom is working in carrot field, she is cleaning the weeds. He is my father. When carrot is being ready, it is exported to carrot washing machine centers. Then it is being cleaned, and all the process are being done here. Next, all the process is done after it is exported to Chennai or Bangalore. When carrots are received to Bangalore or Chennai, or fixed amount is received by us, then payment is distributed among labors. I have one request for you. இப்போ நார்தர்ன் பீப்புள்ஸ் தமிழ்நாடுக்கு இப்போ வராங்க, அவங்க குழந்தை படிக்காமல் இப்போ இங்கே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஐ எம் பேசிக் ஃப்ரம் ராஞ்சி ஜார்க்கண்ட். ஐ கேன் ஸ்பீக் இன் தமிழ். நார்த் இந்தியாவில் தமிழ்நாடுக்கு வராங்க, அவங்க குழந்தை படிக்காமல் இருக்காங்க. அவங்க குழந்தை தமிழ்நாடுக்கு வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் மில்ஸு 18 வயசு கீழே இருக்காங்க. அவங்க நம்ம இந்தியாவில் சைல்டு லேபர் இருக்கக்கூடாது, பட் அந்த சிஸ்டம் இருக்கக்கூடாது. மீன்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் வரும். மீன்ஸ் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, மீன்ஸ் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் நார்த் இந்தியா ஃபார் நார்த் இந்தியன்ஸு. நான் தமிழ்நாட்டுக்கு வந்து டியூரிங் COVID-19 பேண்டமிக்ஸு 9th ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ் படித்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பார்த்து ஏதோ ஐடியா இல்லை. பட் இப்போ நான் யூ கேன் சி மீன்ஸ் ஐ ஹவ் ரிட்டன் இன் தமிழ். கவர்மெண்ட்ஸ் மீன்ஸ் நார்த் இந்தியாவில் இப்போ நிறைய மக்கள் வேலைக்கு வராங்க, அவங்க குழந்தை படிக்காமல் இருக்காங்க. அவங்க மீன்ஸ் ஒரு எஜுகேஷன்ஸ் மீன்ஸ் ஸ்கூல் ஒரு அட்மிஷன்ஸ் கிடச்சிச்சு, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக ஒரு கல்வியில் ஒரு வழி இருக்குது மீன்ஸ் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறது. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க படிக்கிறதுக்கு. அதுதான் மிஸ் எனக்கு ரொம்ப தேவை. ஐ எம் பேசிக் ஃப்ரம் ராஞ்சி ஜார்க்கண்ட். எஜுகேஷன்ஸ் இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ சூப்பர். இப்போ நிறைய இப்போ ஹெல்ப் பண்ணி இப்போ நீலகிரி கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் இப்போ நான் படிக்கிறேன். அதில் எங்களுக்கு அகாடமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுவும் நாங்கள் பார்ப்போம். மீதி எங்கள் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி, டிஜிட்டல் ஆர்ட்டு, storytelling, silambam, karate, boxing, and many more. So all the students should be receive an equal amount of education so they can progress in life.